உலகின் சக்தி வாய்ந்த ராணுவ படை. அதுல நம்ம இந்தியாவுக்கு உலக அரங்குல எந்த இடத்த கொடுத்திருக்காங்க, இந்தியா ராணுவ தளத்துல ஒப்பிடும் போது மற்ற நாடுகளோட ஒப்பிடும் போது இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த குடியரசு தின விழா ஒட்டி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவது அனைவருக்கும் குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்தியா உலக ராணுவ கட்டமைப்புல எத்தனாவது இடத்துல இருக்காங்க, நாம எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். குளோபல் ஃபயர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க பாத்தீங்கன்னா அந்த தளம் பாத்தீங்கன்னா எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லயும் அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பு, ராணுவத்துடைய பலத்தை பாத்தீங்கன்னா எந்த நாடு சிறந்த நாடு, எந்த நாடுகள் ராணுவ கட்டமைப்புல சிறந்து விளங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10 லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. அதுல நம்ம இந்தியாவுக்கு அவங்க கொடுத்துருக்கிற இடம் தான் ரொம்ப ஆச்சரியமான தகவலா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப பெருமையாவும் இருக்கு. இந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியில நாம இந்த பதிவை சொல்றது உண்மையாவே நம்ம இந்தியன்ஸா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. நம்ம இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ கட்டமைப்பு, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராணுவ கட்டமைப்புக்கும் சில குறிப்புகள் அவங்க வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ராணுவத்துக்கு தேவையான நிதி ஒதுக்குவது, ராணுவத்தோட கட்டமைப்பு, ராணுவம் அவசர கால பேரிடர் காலத்துல, அதாவது உள்நாட்டிலே ஏற்படக்கூடிய வெள்ளம், பல அபாயம், புயல், இது மாதிரி விஷயம்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ராணுவம் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அதாவது சொந்த நாட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாம பல வெளிநாடுகள்ல இருந்து ஏற்படக்கூடிய பல விபத்துகள், தீவிரவாத செயல்கள், இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது, பல விஷயங்களை முன்னெடுத்து, அதாவது குறிப்பிட்டபடி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரு 60 காரணிகள் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அந்த 60 காரணிகளும் எந்த நாட்டுல இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு, சரியான முறையில கட்டமைக்கப்பட்டிருக்கு, சரியான முறையில பயன்படுத்தப்படுது, சரியான முறை நிதி ஒதுக்கப்படுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைச்சுதான் இந்த டாப் 10 லிஸ்ட அவங்க வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வெளியிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இந்த வருடம் வெளியிடக்கூடிய அந்த கட்டமைப்புல நம்ம 2025ல எந்த நாடு ராணுவத்துல சிறந்து விளங்குறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த டாப் 10 லிஸ்ட்ல நம்ம இந்தியாவுக்கு 4வது இடத்த கொடுத்திருக்காங்க. ஸோ உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த குடியரசு தின விழாவில் இந்த விஷயத்த நம்ம சொல்றது நம்ம இந்தியன்ஸா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம், டாப் 3 இருக்கக்கூடிய 3 நாடுகளும் வல்லரசு நாடுகள். ஸோ வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாடு அவங்களுக்கு இணையா 4வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம இந்திய நாடு தான். நம்ம அனைவரும் பெருமைப்படக்கூடிய விதத்துல நம்ம இந்திய அரசாங்கமும் சரி, இந்தியாவுடைய ராணுவம் சரி நமக்கு உலக அரங்கில பெருமை சேர்த்திருக்காங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சோ அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த டாப் 10ல முதல்ல இருக்கக்கூடிய 3 வல்லரசு நாடுகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது இடத்துல அமெரிக்கா இருக்காங்க. ஸோ 2வது இடத்துல அவங்க அமெரிக்காவுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் இருக்காங்க. ஸோ ரஷ்யாவுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல சீனா இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் வல்லரசு நாடுகள். ஸோ நம்ம அதுல அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான விஷயம் பெரிய விஷயமா இல்லை. ஆனா அவங்கள அடுத்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4வது இடம், அந்த இடத்த உண்மையில அந்த விஷயத்த படிக்கும் போது உண்மையை ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிட்டா. நம்ம இந்தியா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ கடந்த 10 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சி, அது ராணுவ கட்டமைப்புல அதிக அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதிக அளவு டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ பல வெளிநாடுகளுக்கு நம்ம இந்தியாவில இருந்து ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய விதத்துல பாத்தீங்கன்னா இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஏற்றுமதி செய்யக்கூடிய விதத்துல நாம 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கோம். ராணுவ தளவாடங்கள் அதிக அளவுல ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல இந்தியா இருக்கு அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது. பல மேலை நாடுகள் நம்ம கிட்ட இருந்து ராணுவ தளவாடங்களை வாங்குறாங்கன்னா பாத்துக்கோ, அந்த அளவுக்கு நம்ம இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதனாலதான் இந்தியா இந்த ராணுவ படை வச்சிருக்கக்கூடிய விதத்துல நம்ம 4வது இடத்துல இருக்கோம். ஸோ உண்மையாவே நம்ம இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா உலக அரங்குல இன்னும் கூடிய விரைவில் நாம வல்லரசா மாறி முதல்ல இருக்கக்கூடிய அந்த 3 நாடுகளை பீட் பண்ணி நாம கண்டிப்பா அந்த டாப் 3க்குள்ள நாம போறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா வல்லரசு நாடா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா இந்தியாவோட ராணுவ கட்டமைப்பு. இது மட்டும் இல்லைங்க. ஸோ டோட்டலா இந்தியா கிட்ட இருக்கிற ஏர்போர்ஸா இருக்கட்டும், இந்தியா கிட்ட இருக்கிற தரப்படையா இருக்கட்டும், இந்தியா கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதாவது பல மேலை நாடுகளுக்கு ஈக்குவலா நம்ம இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம இஸ்ரேல் கிட்ட பவர் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராணுவத்தை எதிர்த்து வரக்கூடிய ட்ரோன்கள் மூலியமா தான் இப்போ அதிகப்படியா தாக்குதலும் நடத்துறாங்க, அதிகப்படியா போதைப் பொருளை கடத்துறாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் ட்ரோன்கள் மூலியமா, ஆள் இல்லாத விமானங்கள், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் பயன்படுத்துறாங்க. இதை அழிக்கக்கூடியதுதான் அந்த பவர் டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த பெரிய சிஸ்டம் அவங்க கிட்ட இருக்கு. அதே போல இந்தியாவிலையும் புதுசா ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா சுற்றளவு ஒரு 6 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு பாத்தீங்கன்னா எந்த வித ஒரு ட்ரோன் உள்ள வந்தாலும், எந்த வித நம்ம இந்தியாவை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு இந்தியாவை தாக்கக்கூடிய விதத்திலையோ,
இல்ல இந்தியாவுக்கு போதை, இது மாதிரி எல்லா விஷயத்திலும் எந்த விஷயத்திலயும் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா யாருன்னா உள்ள என்ட்ரா ஆகுறாங்கன்னா இல்லீகலா என்ட்ரா ஆகுறாங்க சொன்னா வான்வழியில, அந்த வான்வழியில அதை போய் தாக்கக்கூடிய விதத்துல புது கண்டுபிடிப்புல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை நடைமுறையும் படுத்தி பார்த்திருக்காங்க. இன்னும் வந்து ராணுவ தளவாடத்துல சேர்க்கப்படல. ஆனாலும் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் எல்லாம் நடந்துச்சு. இந்தியா சொந்தமாவே ஒரு அயன் டோம் வந்து தயாரிச்சிருக்காங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சமீபத்துல குஜராத்ல பாத்தீங்கன்னா இந்தியனோட ஏர்போர்ஸுக்காக, அதாவது இந்திய ராணுவத்துக்காக பாத்தீங்கன்னா தளவாடங்களை ஏற்றி செல்வதற்கும் துரிதமா ஒரு இடத்துக்கு போறதுக்கு வருது நமக்கு அதிகப்படியா பலு ஏற்றி செல்லக்கூடிய விமானங்கள் தேவைப்படுது ராணுவத்துக்கு. ஸோ இந்த ராணுவத்துக்காக சொந்தமாவே எல்லா நாளும் வந்து வெளிநாட்டுல தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சொந்தமாவே தொழிற்சாலை கட்டமைச்சிருக்காங்க. சொந்தமாவே ராணுவ தளவாடங்களை ஏற்றி செல்லக்கூடிய அதிநவீன விமானங்களை இந்தியாவில குஜராத்ல தயாரிக்க போறாங்க. ஸோ இதுவும் பெரிய சிறப்பம்சமா பார்க்கப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாம வல்லரசு நாடுகளுக்கு நிகரா நம்ம இந்தியா வல்லரசா மாற போதுன்றதுக்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின், இப்போ அதுக்கு நிகரா பாத்தீங்கன்னா வந்தே பாரத் வந்து நம்ம இந்தியாவில வந்து பயன்பாட்டுல இருக்கு. ஸோ அதை விட காட்டிலும் புல்லட் ட்ரெயினும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம ஹைப்பர் லூப் ட்ரெயின் வந்து அந்த சேவையும் பண்ண போறாங்க. அதெல்லாம் வந்து அதிவேக டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில வந்து போர் கப்பலா இருக்கட்டும், நீர்மூழ்கி கப்பலா இருக்கட்டும், விமானம் தாங்கி கப்பலா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா இந்தியா வல்லரசு நாடுகளுக்கு இணையாக நம்ம இந்திய மக்களையும் நம்மளையும் காப்பாற்றக்கூடிய விதத்துல எல்லா நாடுகளும் நம்மளை பார்த்தா மிரளக்கூடிய விதத்திலையும் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இஸ்ரோ நம்ம சொல்லவே தேவையில்ல, வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உலக நாடுகளுக்கே எடுத்துக்காட்டா உலக நாடுகளை மிஞ்சும் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டமும் வந்து பாத்தீங்கன்னா செயல்பாட்டுல இருக்கு. ஸோ இதெல்லாம் வரப்போற ஆண்டுகள்ல தொடர்ந்து நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா இந்தியா வல்லரசா கால் தடம் பதிக்க வெகு தூரம் இல்லை அப்படின்னு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியில இந்த தினத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பல விஷயங்களை நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்மளுடைய இந்திய மக்களுக்கும் நம்ம சொல்லணும், தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை நாங்க மேக் பண்ணோம். ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா ஒரு முக்கியமான விஷயத்த நாம எல்லாரும் இந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியில தெரிஞ்சுட்டு இருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையான விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ராணுவ கட்டமைப்புல 4வது இடத்துல இருக்கு, உலக நாடுகளுக்கு டப்புற விதத்துல இருக்கு அப்படின்னால எந்த விதமான மாற்று கருத்துல நாம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுட்டோம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம இந்திய நாடு ராணுவத்தோட கட்டமைப்பு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்ற விஷயம் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு வச்சு இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் அனுப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.